கோடிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ஐடி கம்பெனில வேலை கிடைக்குமா? அதுவும் ஜோஹோ மாதிரியான கம்பெனிஸ்ல கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ நீங்க செலக்ட் ஆகிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பர்மனன்ட் ரோல் தான். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஜோஹோல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படிங்கிற ரோல் வந்திருக்கு. அதாவது யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரோல். அதாவது நிறைய ஓப்பனிங்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் இப்போ வந்திருக்குங்க. பொதுவாக ஜோஹோவோட கெரியர் பக்கத்தில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரிப்ளைஸே இருக்காது. பட் ஜோஹோ அப்பப்போ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸில் அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நிச்சயமாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்னா. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், ஜாப் லொக்கேஷன் சென்னை. இந்த ஜோஹோ தமிழகங்களில் நிறைய இடங்கள்ல இருக்கு. இனிஷியலா சென்னை, அதுக்கப்புறம் நீங்க வந்து மூவ் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, டிசைர்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, 0 to 3 years. அதாவது 0 அப்படின்னா ஃப்ரெஷர்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 3 years வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கட்டாய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஓகே, அதே மாதிரி இந்த யூஎக்ஸ் டிசைன் பத்தின பேசிக் நாலேஜை நீங்க எப்படி ஃப்ரீயா அப்ஸ்கில் பண்ணிக்கிறது அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அபவுட் த ரூல். ஸோ இந்த ஜோஹோவை பொறுத்தவரையும் ஜோஹோட டிசைன் டீம்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஃபுட் ஆப் வந்து சொல்றேன், ஃபுட் புக்கிங் ஆப் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ அதுல ஆஸ் அ கஸ்டமரா நம்ம போய் ஆப் ஓபன் பண்ணி பாக்குறோம்ல, நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த யூஎக்ஸ் டிசைனர் டிசைன் பண்ணதுதான். ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சூஸ் பண்றதா இருக்கட்டும், அதை ஆர்டர் போடுறதா இருக்கட்டும். ஸோ இதை வந்து பண்றவங்க தான் இந்த யூஎக்ஸ் டிசைனர், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரோலுக்கு தான் இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்குயர்மெண்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பொதுவாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த யூஎக்ஸ் டிசைன் பத்தின நாலேஜ் நம்மள்ட்ட இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஃப்ரெஷர் இருந்தாலுமே ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அதோட நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எந்த டிகிரி, எந்த இயர் முடிச்சிங்க, இது மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷர் சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் எம்ப்ளாயர்லேயே நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கரண்ட் சிடிசிலையும் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 LP அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நோட்டீஸ் பீரியட்னா ஃப்ரெஷர் வந்து நீங்கள் இமீடியட் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ லிங்க் எடுத்திருக்காங்க, அதாவது ஒர்க் சாம்பிள் லிங்க். இந்த யூஎஸ் டிசைன் தொடர்பாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சாம்பிள் லிங்கையுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை வந்து டிரைவ்ல போட்டு அந்த டிரைவ் லிங்கை கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. பட் மேக்ஸிமம் உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க் வந்து கொடுங்க. ஸோ போர்ட்ஃபோலியோனா என்ன எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்க. இந்த யூஎக்ஸ் டிசைன் சம்பந்தமாக எதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்க்குமே கொடுக்கலாம். ஸோ உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்கில் செட்டு, ஒர்க் சம்மரியில நீங்க வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொதுவான தகவல் எல்லாமே கொடுத்து நீங்க ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிருங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் கேட்குறாங்க, அதோட லிங்க்குமே கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான், லாஸ்ட் டேட்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எனஃப் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்தோன்னே இந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் இஸ் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒரு 1 year இருக்குது அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆக நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட், ரீசனிங் இது போன்ற விஷயங்களும் மேண்டிட்ரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.